வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை வழங்குவது நான் மோனிஷா சிவமுருகன். தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவை மாநகராட்சி திமுக மேயர் கல்பனா திடீர் ராஜினாமா. சொந்த கட்சியினருடனான மோதலால் பதவி விலகியதாக தகவல். அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் சொத்து குவிப்பு வழக்கில் இணைக்க கோரிய அமலாக்கத்துறை மனு தள்ளுபடி. தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தில் 29.7% வரை மெத்தனால் கலக்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு அறிக்கை தாக்கல். நீட் விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குவதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. முறைகேடு புகாரில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாநிலங்களவையில் உறுதி. எதிர்க்கட்சித் தலைவரை பேச விடுவதில்லை என கூறி மாநிலங்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அமளி. झूठ फैलाने वालों की सत्य सुनने की ताकत भी नहीं हो. வெளிநடப்பு செய்ததன் மூலம் அரசியலமைப்பை அவமதித்து விட்டதாக மாநிலங்களவை தலைவர் ஜக்தீப் தன்கர் கண்டனம். நீட் தேர்வால் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு பாதிப்பு என விஜய் பேச்சு. நீட் விலக்கே ஒரே தீர்வு என்றும் உறுதி. என்னதான் தீர்வு அப்படின்னா நீட் விலக்கு தான் இதுக்கு உடனடி தீர்வு. மாநில அரசின் உரிமைக்கு எதிரானது நீட் என விஜய் குற்றச்சாட்டு. விலக்கு கோரும் தமிழ்நாடு அரசின் தீர்மானத்தை வரவேற்பதாகவும் பேச்சு. நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். மத்திய அரசை ஒன்றிய அரசு என குறிப்பிட்டு பேசிய விஜய், கல்வியை பொது பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தல். ஒன்றிய அரசு அந்த கால தாமதம்லாம் எதுவும் செய்யாம தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இதை சீக்கிரமாவே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றதான் இங்க நான் கேட்டுக்கிறேன். நீட்டிற்கு எதிரான திமுகவின் முயற்சியை ஆதரிக்கும் விஜய்க்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி நன்றி. விஜயின் குரலை வரவேற்பதாக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. நீட் தொடர்பான விஜயின் பேச்சு வருந்தத்தக்கது என பாஜகவின் தமிழிசை கருத்து. காங்கிரஸ் ஆட்சியில்தான் கல்வி மாநில பட்டியலிலிருந்து மாற்றப்பட்டதாக ராமசீனிவாசன் விளக்கம். நீட் தேர்விலிருந்து விலக்களிக்காத மத்திய அரசை கண்டித்து திமுக மாணவரணி போராட்டம். தமிழ்நாடு அரசின் மசோதாவுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வலியுறுத்தல். தமிழ்நாடு சிறைச்சாலைகள் போதைப் பொருட்களை கடத்தும் இடமாக மாறிவிட்டதா? சென்னை புழல் சிறையில் இருந்தபடியே போதைப் பொருள் விநியோகத்தை சிலர் முன்னெடுப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. அதிமுகவில் நான் இல்லை என கூறுபவர்களுக்கு பதிலளித்து தரத்தை குறைத்துக் கொள்ள முடியாது. 24 வயதிலிருந்தே கட்சியில் இருப்பதாக VK சசிகலா ஆவேசம். மாஞ்சோலை விவகாரத்தில் தலைமைச் செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்பியது தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல ஆணையம். தற்போதைய நிலை குறித்து 15 நாட்களில் பதிலளிக்க ஆணை. மகாராஷ்டிராவில் ஜீகா வைரஸ் பாதிப்பு எதிரொலி. மாநிலங்கள் கண்காணிப்புடன் இருக்க மத்திய அரசு அறிவுரை. T20 உலக கோப்பையுடன் நாளை இந்தியா வரும் இந்திய அணிக்கு மும்பையில் பாராட்டு விழா. பிரதமர் மோடியையும் வீரர்கள் சந்திக்கின்றனர்.
கோவை மாநகராட்சி மேயரான திமுகவை சேர்ந்த கல்பனா திடீரென பதவியை ராஜினாமா செய்துள்ளார். கோவையில் மொத்தம் உள்ள 100 மாநகராட்சி வார்டுகளில் 96 இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. கோவை மாநகராட்சி பெண்களுக்கு ஒதுக்கிட்டதால் திமுகவை சேர்ந்த கவுன்சிலரான கல்பனா மேயராக தேர்வு செய்யப்பட்டு பொறுப்பு வகித்து வந்தார். ஆனால் அவர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கவுன்சிலர்களுடன் தொடர்ந்து மோதல் போக்குடன் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் மேயரை கண்டித்து திமுக கவுன்சிலர்களே மாநகராட்சி கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்த நிகழ்வும் நடந்தது. இந்நிலையில் மேயர் கல்பனா மீது கட்சியினர் அளித்த புகார்கள் குறித்து அவரை நேரில் அழைத்து திமுக தலைமை விசாரித்ததாக கூறப்படுகிறது. கடந்த 4 நாட்களாக சென்னையில் இருந்த கல்பனா இன்று கோவை திரும்பிய நிலையில் மேயர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தனது ராஜினாமா கடிதத்தை கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரனிடம் கல்பனா வழங்கினார். இதனையடுத்து கோவை மாநகராட்சிக்கு புதிய மேயர் விரைவில் தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேயர் கல்பனா தனிப்பட்ட காரணங்களுக்காக ராஜினாமா செய்துள்ளதாக கடிதத்தில் தெரிவித்துள்ளதாக ஆணையர் சிவகுரு பிரபாகரன் தெரிவித்தார். உடல்நிலை மற்றும் குடும்ப சூழ்நிலை காரணமாக சொல்லியிருக்காங்க. நான் மற்ற விஷயங்களை அரசு விதிமுறைப்படி ஃபாலோ பண்ணுவோம். வரேன். கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளி மாணவி மரணத்தை தொடர்ந்து நடந்த வன்முறை தொடர்பான வழக்கு, இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 4 மாதங்களில் விசாரணையை முடித்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதன், விவரங்களை பதிவு பண்ணலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கன்னியாகுமரியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் படித்த +2 மாணவி அந்த 3வது மாடியிலிருந்து இறந்து விட்டார். அதை தற்கொலை செய்து கொண்டதாக அவருக்கு அந்த ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதன் பிறகு இந்த மரணத்திற்கு அந்த பள்ளி நிர்வாகம் காரணம் என்று தெரிவித்து பல்வேறு அமைப்பினர் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக அந்த பள்ளிக்குள் நுழைந்து அங்கு நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டது, பல பொருட்கள் திருடிச் செல்லப்பட்டது. இந்த கலவரம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை விசாரிக்க ஏற்கனவே ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. ஆனால் இந்த வழக்கு விசாரணை வேறு புலன் விசாரணை அமைப்புக்கு மாற்ற வேண்டும் என்று ஏற்கனவே அந்த பள்ளி நிர்வாகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கும் தொடரப்பட்டது. இந்த வழக்கு தான் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த போது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அதாவது வன்முறை தொடர்பான வழக்கின் விசாரணை தற்போது முறையாக நடைபெற்று வருகிறது. அது மட்டுமில்லாமல் திருடப்பட்ட அந்த பொருட்களில் பல பொருட்கள் தற்போது மீட்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த வழக்கில் 4 மாதங்களில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் தற்போது காவல்துறை தரப்பில் ஒரு உறுதியளிக்கப்பட்டது. இதையடுத்து 4 மாதங்களில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தற்போது காவல்துறைக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் அந்த கலவரத்தின் போது பள்ளியிலிருந்து எடுத்து செல்லப்பட்ட பொருட்களை மீட்க வேண்டும் என்றும் விசாரணை அதிகாரிக்கு தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். ஒருவேளை இந்த உத்தரவை மீறினால் அந்த பள்ளி நிர்வாகம் சார்பிலிருந்து ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் காவல்துறை தரப்பிலிருந்து அவருக்கு எதிராக தொடரலாம் என்றும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.